நெருக்கப்படுகிறேன் என்ற தலைப்பிலே உங்களோடு இந்த நாளிலே செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். நெருக்கப்படுகிறேன். ஆதியாகமம் இந்த தலைப்பின் ஆதாரமாக 2 வசனத்தை உங்கள் முன்னதாய் வைக்கிறேன். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று யாக்கோபு சொல்கிற ஒரு காரியம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இன்னொரு வசனத்தையே நான் வாசித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 22வது அதிகாரம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 416வது பக்கம், பேஜ் நம்பர் 416. 2 சாமுவேல் 22:7. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. மீண்டும் அதை வாசிக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லி. இன்றைக்கி தேசம் எல்லாருடைய வீடுகளிலும் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. அரிசியை அதில் போட்டு தண்ணி ஊற்றி கேஸ்கெட் போட்டு அதை இறுக்கி டைட் பண்ணிடுவாங்க. தலைக்கு மேலே ஒரு வெயிட்டையும் அதில் போட்டு அடியில் நெருப்பை பற்ற வைப்போம். என்ன நடக்கும் அப்படின்னா, சூடு ஏறுகிறது, உள்ள தண்ணி இருக்கிறது, அந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும், நீராவி வருகிறது, அதனுடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய காலி இடங்கள் எல்லாம் நிரப்பப்படுகிறது. ஆவி சூடேறுவதனாலே அது விரிவடைகிறது. ப்ரெஷர், அதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் கூடுகிறது. வேறு வழியே இல்லாமல் தலையில் இருக்கிற அந்த வெயிட்டு வெளியே போயிட்டு திரும்பவும் உள்ளே வந்துடும். ஏன்னா தாங்க முடியலை. அதனுள் இருக்கிற அந்த அழுத்தம் கூடும் பொழுது வேறு வழி இல்லாமல் அந்த ப்ரெஷர், அந்த வெயிட் வெளியே மேலே போகும். ப்ரெஷர் குறைஞ்ச உடனே கீழே இறங்கிடும். அடிக்கடி இந்த உதாரணத்தை நான் என்னுடைய வீக்லி மீட்டிங், என்னுடைய டீமில் நான் அதை சொல்கிறது உண்டு. நம்மளுடைய தலையில் ஒரு ப்ரெஷர் குக்கர் போல் இருக்கக்கூடிய ஒரு வெயிட் நம்ம தலையில் இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா வேலையில் அவ்வளவு நமக்கு ப்ரெஷர் இருக்கும், பயங்கர அழுத்தம் இருக்கும், எல்லா பக்கமும் நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடியை விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களிலே பெரிய சவாலை கொண்டு வந்து விடுகிறது. குறிப்பாக நேற்று இரவு இதை குறித்து நான் கூகுளில் எத்தனை பேர் மரித்தார்கள் என்று தேடும் பொழுது உலகத்திலேயே 2022 ஆண்டு இந்தியாவிலே இந்த மரணமானது 170,000 பேர் மரித்திருக்கிறார்களாம். நினச்சி பாருங்கள், 170,000 பேர் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமாக இந்த தற்கொலைகளினாலே இறந்து போயிருக்கிறார்கள். ஏன் தற்கொலை ஏற்பட்டது? அவர்களால் பிரச்சனையை சந்திக்க முடியவில்லை. ஒரு பிரச்சனை வந்தது, நெருக்கடி வந்தது, ஒரு அபயம் வந்தது, அதை அவர்களால் சந்திக்க முடியவில்லை, தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கடி வரும் பொழுது நாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுகிறோம்? அது ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிகளிலே அதிகமாக இதை குறித்து பேசுகிறது. ஒரு அந்த ஹெச்ஆர் டீம்
அதை ஒரு தீமாகவே வைத்திருக்கிறார்கள். ஹவு டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், உங்களுடைய நெருக்கடியை எப்படி சமாளிப்பது. பலர் நம்ம எப்படி சமாளிக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, டக்குன்னு சிம் கார்டை தூக்கி போட்டுருவாங்க. சிம் கார்டை தூக்கி போட்டு வேறு நம்பர் வாங்கிடுவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேரில் கிட்டத்தட்ட 10 நம்பர் இருக்கும். நேற்று ஒரு நம்பரில் இருப்பாங்க, இன்றைக்கி ஒரு நம்பர். என்னென்னா, இல்லை பிரதர் அது போயிடுச்சு. சரி, அதை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். சிம் 1 சிம் 2 ஆனால் திரும்ப நாளைக்கு இன்னொரு நம்பர் வரும். சிம் கார்டை மாற்றி விடுவது என்னென்னா பிரச்சனை இருக்குது, என்னால் அதை சமாளிக்க முடியல. வெகு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, போய் சாராயத்தை குடித்து அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் இலகுவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு போய் சாராயத்தை குடித்து கொள்கிற பழக்கம் உண்டு. சிலர் ஊரை விட்டு ஓடிடுவாங்க. திடீர்னு எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. என்னென்னா ஆளை காணோம். எப்படியாவது அந்த பிரச்சனையை நாம் விலகி ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அங்கே இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பற்றியே பேச மாட்டாங்க. அந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடாது. ஏதாவது கேளுங்க அப்படின்னா, அதை பற்றி பேசாத, பிரச்சனையே அதானேப்பா, இல்லை அதை பற்றி பேசாது அப்படின்னு அந்த டாப்பிக்கை மறந்துடணும். டாப்பிக்கை பேசவே அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சிம் கார்டை மாற்றினாலும் என்றைக்கா ஒரு நாள் அவனை கண்டுபிடிக்க மாட்டானா உங்களை. 10 நாள் கழித்து, 1 மாதம் கழித்து, 2 மாதம் கழித்து, அன்றைக்கி என்ன பண்ணுறது? வாசலில் நின்று என்ன பண்ணுறது? சிம் கார்டை மாற்றிக்கொள்வதனாலே, புதிய நம்பர் எடுப்பதினாலே உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடுமானா தீராது. அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி ஓடி ஒளியலாமே ஒழிய. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு 2-3 நாள் அவகாசத்துக்காக நம்ம கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்கலான்னு. ஒன்றும் நடக்காது. சாராயம் குடிக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி வேணும், அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நான் மறக்கிறதுக்காக நான் சாராயம் குடிக்கிறேன். சரி, 2 மணி நேரம் ஆயிடுது, 3 மணி நேரம் ஆயிடுது, 5 மணி நேரம் ஆயிடுது. கண்ணு முழிக்கும் பொழுது அந்த பிரச்சனை என்ன பண்ணும்? முன்னாடி தானே நிற்கும். அப்போது என்ன, அதனால் என்ன பிரயோஜனம்? உடம்பை கெடுத்து கொண்டது தான், குடும்பத்தை நாசமாக்கியது தான், குடும்பத்திலே வறுமையை கொண்டு வந்தது தான். தன்னுடைய பிரச்சனையை சுயநலமாக தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து தன்னுடைய வழியை தேடிக்கொண்டு குடும்பத்தை நாசமாக்கின அந்த செயல்தான் கடைசியாக முடிந்தது. ஊரை விட்டு எவ்வளோ நாள் ஓடி ஒதுங்கி நிற்க முடியும்? ஓட முடியாது. எப்படியும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். எப்படி அதை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் அது வெடிக்கும். ஒரு சின்ன புண்ணு நம்முடைய கையிலையோ வயிற்றிலையோ அல்லது காலிலையோ வந்ததுன்னா அதை சரி பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகும்? அது வளர்ந்து 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 அரிப்பிளவாக அது உருவெடுத்து விடுகிறது. இப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது அதை அப்பொழுதே நேருக்கு நேராக நின்று அதை சந்தித்து அதை சரி செய்து, என்ன நடந்தாலும் சில நேரம் அந்த புண்ணை பிதுக்கி வலியோடு சீலை எடுக்க வேண்டிய கட்டம் வரும், வேறு வழி இல்லை. ஆனால் அதை எடுக்காத பட்சத்திலே, அதை சரி செய்யாத பட்சத்திலே அந்த பிரச்சனை உங்களுக்கு கட்டியாக மாறி பின்பு அரிப்பிளவாக உங்களுக்கே பெரிய ஆபத்தாக முடிகிறது. நம்மெல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை நாம் சந்திக்க பழக வேண்டும், ஓடி ஒளிவதல்ல. அது எப்படி? இன்றைக்கி பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை தான், நின்று பேசுங்க, சரி பண்ணுங்க, அதை தீர்மானம் எடுங்க. எப்படி அதை சரி பண்ணுவது? அதை விட்டுட்டு நம்ம ஓடி ஒளிவதனாலேயோ மாற்றிக்கொள்வதனாலேயோ மறைந்து கொள்வதனாலேயோ ஒரு நாளும் அந்த நெருக்கடியிலிருந்து நாம் வெளியே வரவே முடியாது. மேற்கொண்டு தான் அந்த நெருக்கடியை நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும். ஒருவேளை இன்றைக்கி ஒரு நம்பரை மாற்றிட்டோம், நம்மை தேடிக்கொண்டிருக்கிற அந்த மனுஷன் அவனுக்கு தெரியாதா நம்பரை மாற்றிட்டோன்னு அடித்து பார்ப்பார், ஃபோன் ஆஃபில் இருக்கும். ஏற்கனவே இருந்த சிம்மில் வச்சுருந்தவர் இப்போது
ஃபுல் வால்யூமில் வச்சுட்டு வருவார், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை சந்தித்து நாம் பழக வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் முக்கியமாக வேதாமம் நமக்கு அதற்கான தீர்வை கொடுக்கிறது. ஓடி ஒளிவதல்ல, மறைந்து கொள்வதல்ல, நாம் சந்திக்க வேண்டும். என்ன நடந்துடும்? கழுத்தை வெட்டிடுவாங்களா? ஒன்றும் நடக்காது. பிரச்சனைகளை நாம் சந்தித்து தான் பழக வேண்டும். அதற்கு ஒரு பிரச்சனைக்கு மேலே இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து அதை சமாளிக்க முடியாமல் இந்தியர்கள் 2022 170,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள்னா நினச்சி பார்ப்போம். எத்தனை விகிதாச்சாரம்! கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா? காலையில் எழுந்திரிச்சா ஒருத்தர் ஆளை காணும். ஒன்று தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, ட்ரெயின் முன்னாடி விழுந்துட்டாங்க. ஏன்னா நிற்க முடியல, சந்திக்க முடியல. காலையில் நான் எப்படி அவனை முகத்தில் பார்ப்பேன்? அது தீர்வு இல்லையே, அது தீர்வு கிடையாது. இன்னமும் பிரச்சனையை கூட்டிக் கொள்வது. பிரச்சனையை சமாளிக்க வேண்டும், சந்திக்க வேண்டும். அதுதான் நமக்கு நம்முடைய அழைப்பு இருக்குது. சமாதானத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். எப்படி சமாதானம் வரும்? ஓடி ஒளிஞ்சிட்டா, டப்பாக்குள்ளே மூடிக்கிட்டா சமாதானம் வருமானா? கிடையாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட். அதை சந்தியுங்கள், அதை பாருங்க. பார்த்து என்னால் முடியாது, இப்படிதான், இவ்வளோதான், என்ன செய்யலாம், நீங்கள் ஆலோசனை கொடுங்க. அந்த ஒரு தீர்மானத்திற்கு முன்னதாக வரும் பொழுது தான் நமக்கு ஒரு வழி வருகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய அடிச்சுவடை பின்பற்றுங்கள் அப்படின்னார். இப்போ என்னைக்காவது இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு நம்ம பைபிளில் தேடி பார்த்தோம்னா, லூக்கா 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 12, புதிய ஏற்பாட்டில் 102வது பக்கம். லூக்கா 12 50வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கு முடியலை, நான் நெருக்கப்படுகிறேன். சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நெருக்கப்படுகிறேன். அப்போ எவ்வளவு அந்த வியாகுலம் இருக்கும். இதில் சுனேச்சோ அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிற வார்த்தையில். சுனேச்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் சேர்ந்து அமுக்கிறதான், எல்லாரும் சேர்ந்து அமிழ்த்துகிற ஒரு வார்த்தைக்கு சுனேச்சோ. இந்த ப்ரெஷர் குக்கரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருந்து சூடு மேலே ஏறுது, மேலே ஆவி போகாமல் மூடி இருக்கு, சைடில் லீக் இல்லாமல் கேஸ்கெட் போட்டு மூடி இருக்கு. இந்த ப்ரெஷர் டெவலப் ஆகுது. சில நேரம் நம்முடைய கம்பெனிகளில், நம்முடைய குடும்பத்தில், சமுதாயத்தில் அந்த ப்ரெஷர் இருக்கும். கணவன் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளார வந்தால் வீட்டுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் குக்கர் ரெடியாக இருக்கும். மனைவி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளார வந்தால் வீட்டுக்குள்ளே வேற ஒரு ப்ரெஷர் வெளியே ரெடியாக இருக்கும். எந்த பக்கமும் சமுதாயத்தில் போனால் அவன் திட்டுறான், இங்கே வீட்டில் வந்தால் வீட்டில் சண்டை, எங்கே போகிறது, கம்பெனியில் போனால் கம்பெனியில் பிரச்சனை, எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழல். நம்ம அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு கவனம் இல்லாமல் நடந்து போகும் பொழுது காலில் இருக்கிற சுண்டு விரல் சில நேரம் ரேக்கில் செவுத்தில் இடிச்சிடும். அந்த நேரம் நமக்கு தெரியும், யார் சொல்கிறதாவது காதில் விழுகுமா, யாராவது நமக்கு பயப்படாத, அழாத, தைரியமாயிருன்னு சொன்னால் நமக்கு கேட்குமா? கீழே குடிஞ்சு ஏதோ எடுக்க போவோம், திடீர்னு மேலே எந்திரிப்போம், நறுக்குன்னு தலையில் ஜன்னலோ கதவோ இடிச்சிரும். அந்த நேரம் கண்ணெல்லாம் கலங்கி, தலையெல்லாம் கலங்கி, மண்டையெல்லாம் சூடாகி நிற்கும். அப்போ எல்லாரும் தலையை போட்டு தடவுவாங்க. யார் தடவினாலும் நமக்கு வலி நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு மாதமும் பெண்கள் அவர்களுடைய அந்த வயிற்று வலி நேரத்தில் இந்த 3 சூழலையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யார் என்ன சொன்னாலும், மருந்து போட்டாலும் அந்த நேரத்தில் வேதனையை பட்டுத்தான் தீரணும். என்ன பண்ணாலும் உங்களுக்கு அந்த வேதனை மாறாது, அனுபவித்து போகிற அந்த வேதனை.
தலையில் இடித்து ஒரு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். விடிய காலையில் 2 மணி 3 மணிக்கு நமக்கு எல்லாருக்கும் பலருக்கு அதை தாண்டி தான் வந்திருப்போம். காலில் அந்த சதை பிடிச்சிரும். நல்லா தான் தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு அந்த ஒரு முறுக்கி காலை பிடிக்கும் பாருங்கள். அப்போ நீங்கள் எவ்வளவு கத்தினாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கலாம். அதுவாக தானாக இறங்குறது வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தண்ணியை ஊற்றுங்க, சுடு தண்ணியை ஊற்றுங்க, ஓடுங்க, ஒடியாருங்க, தலையை முட்டுங்க, காலை உதறுங்க, வலிக்க தான் செய்யும். அந்த நெருக்கடி அப்படின்னு வரும் பொழுது யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. மருந்தும் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அந்த சூழலை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அது முடிகிறது வரைக்கும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ எப்படி துப்பாக்கியில் சுட்டுக்கிறதுனா ஒரு நொடி, அல்லது கயிற்றில் தொங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னா மேபி ஒரு 5 நிமிடம், மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஒருவேளை உயிர் போய்விடலாம். ஆனால் சிலுவை அப்படி அல்ல. சிலுவையில் முதல் நாள் இரவுலேருந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க. சாட்டையில் அடிக்கிறாங்க. அந்த அந்த சாட்டையில் வந்து நுனிகளில் இரும்பு துகள்கள் இருக்குமா, அதை வைத்து தோலினாலே செய்யப்பட்டு அதில் வச்சு அடிக்கிறாங்க. அடித்த இடத்துலே அடி விழுகுது. அது காய்கிறதுக்கு முன்னதாக திரும்பவும் அங்கே அடி விழுகுது. அந்த வேதனையெல்லாம் தெரியாமல் இருக்குமா? தெரியும். அப்போது அது முடியும் அளவும் நான் நெருக்கப்படுகிறேன் அப்படிங்கிறார். இப்போ சிலுவை மரணம் என்பது கொடூரத்திலும் கொடூரமான ஒரு காரியம். அது எனக்கு வரப்போகிறது என்று அறிந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, நான் நெருக்கப்படுகிறேன். அப்போ அவருடைய அந்த ப்ராசஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடன் பிரச்சனையினாலேயோ வியாதியினாலேயோ ஒரு சூழல், ஏதோ நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், அதை நம்ம நிறைவேற்ற முடியல, இப்போ வந்து நின்னா என்ன பண்ணுறது, ஐயோ அப்படின்னா அதை எப்படி நாம் சமாளிக்கிறது? 5 காரியங்களை உங்கள் முன்னதாக நான் கொண்டு வருகிறேன். முதலாவது, தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நெருக்கப்படும் பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு நினைவு வர வேண்டியது தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு 30 வயதான பொழுது அவர் ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்குன்னு அவர் எடுக்கலை. நீங்களும் நானும் பாவ மன்னிப்புக்குன்னு எடுக்கிறோம். ஏதோ ஒரு சபையில் சேர்ந்துக்கிறதுக்காகவோ கல்யாணம் பண்ணுறதுக்காகவோ, ஒரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இல்லை கிறிஸ்தவ பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ அப்படி அல்ல. வெளிநாட்டிலேருந்து துரை வந்தார், அதனால் நீனும் கணக்கில் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்காக இல்லை. நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுப்பது பாவ மன்னிப்பிற்காக எடுக்கிறோம். இப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவ மன்னிப்புக்கு அப்படின்னு நான் எடுத்ததா எனக்கு நினைவு இல்லை, எனக்கு ஒன்றுமே சொல்லித்தரல, ஞானஸ்நானம் எடுக்க சொன்னாங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, சின்ன வயசில் பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுவாங்க, கல்யாணம் பண்ணி விளையாடுவாங்க, சமைச்சு விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா அங்கே போகும் பொழுது, நியாய தீர்ப்புக்கு போகும் பொழுது தான் பிரச்சனை. அன்னைக்கு நாமே சரி பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா திரும்ப கீழே வந்து சரி பண்ணி போக முடியாது. அன்னைக்கு தீர்ப்பு தான் அன்னைக்கு. இப்போ இவ்வளவு நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தை நாம் இழந்து விட்டு நமக்கு நாமே சமாளித்து கொண்டு நமக்கு நாமே கரெக்டாக நாங்களாம் எடுத்துகிட்டோம், சின்ன வயசுலேயே குழந்தையிலே கொடுத்துட்டாங்க, சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம். தலையில் தெளித்து விட்டாங்க, எப்படியோ. உங்களுக்கு தான் தெரியும் ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தீங்க, ஞானஸ்நானம் எதுக்கு எடுத்தீங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். நான் என்னுடைய பாவங்கள் படவும் அப்படின்னு நான் தெரிஞ்சு எடுத்தேன்னா, ஐயோ தெரியாது, எதுக்கோ கொடுத்தாங்க ஆனால் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கணக்கு இல்லை. பைபிள் அதை சொல்லுகிறது, நான் அல்ல, பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க?
பாவ மன்னிப்புக்குன்னு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனா, இல்லைனா என்னுடைய கணக்கு அங்கே இன்னும் ஓப்பனாக தான் இருக்கும். அங்கே போய் நிற்கும் பொழுது எப்பா நீ வச்சுருக்கிற டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன பண்ணுறது? சர்வமும் நாசமாயிரும். பைபிள் படித்தது, ஆலயத்துக்கு போய் ஐயோன்னு நடுங்கி நின்னது எல்லாமே கணக்கிலே வராது அப்படிங்கிறார். ரைட். இயேசு கிறிஸ்து எதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னா, நீதியை நிறைவேற்றும்படி எடுத்தார். நீங்களும் நானும் எடுக்கிறது போல பாவ மன்னிப்புக்குன்னு அவர் எடுக்கலை, நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எடுக்கிறார். அப்போது வெளியே வரும் பொழுது பரலோகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு மேலிருந்து சாட்சி கொடுக்கப்படுகிறது. ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். அங்கு அவர் 40 நாள் அளவும் சோதிக்கப்படுகிறார். கடைசியாக 40 நாள் கழித்து சோதிக்கப்பட்டார்னு நினைக்கக்கூடாது. 40 நாள் அளவும் அவர் சோதிக்கப்படுகிறார். நமக்கு எழுதப்பட்டுகிற காரியம் அது லூக்கா ரொம்ப அழகாக எழுதுகிறார். 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி. இப்போது அவருக்கு பசி உண்டாகிறது. பிசாசு உடனே அங்கே ரெடியாக முன்னாடி நிற்கிறார். அவன் பிசாசு கேள்வி கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் கொடுக்குறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறதே அப்படின்னு பதில் கொடுக்குறார். 4வது அதிகாரம் மத்தேயு 4வது வசனம். மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறார். இட் இஸ் ரிட்டன். இன்னொரு கேள்விக்கு அவர் கொடுக்குற பதிலை பாருங்கள். 7வது வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. என்னப்பா நீ இப்படி சொல்கிற? பைபிள் அப்படி இருக்குது. இன்னொரு 3வதுலேயும் எப்படி சொல்கிறார் பாருங்க. அதே அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. எப்பா சொல்லியிருக்கு, அங்கே எழுதியிருக்கு. அதைத்தான் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, தேவனுடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் வரணும். நான் எப்படி அதை சமாளிக்கப் போகிறேன்? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, இது முடியும் அளவும் நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். அதை எப்படி அவர் சமாளிக்கிறார் பாருங்க. 26வது அதிகாரம் மத்தேயு 26வது அதிகாரம் 54வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மேத்யூ சாப்டர் 26 verse 54. அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அவர் கேட்குறார், நான் கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் பிடிக்க வர்றாங்க. அப்போ உடனே பேதுரு ஒரு கத்தி எடுத்து வெட்டிடுறாரு. அப்போ கேட்குறாரு, நீ கத்தியை உள்ளே போடுப்பா, எனக்கு செய்ய தெரியாதா, எனக்கு சமாளிக்க தெரியாதா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா 12 லேகியோனுக்கு மேலே அங்கே இருந்து தூதர்கள் ஒரு தூதர் வந்தாலே உலகமே அழியுது. 12 லேகியோனுக்கு மேலே தூதர்கள் வரமாட்டாங்களா? நீ பேசாமல் உள்ளவை, பொறுமையாயிரு. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார், நான் கற்றுக்கொள்ள வேண்டும். என் நிமித்தமாக ஒரு காரியம் செயல்படுத்தப்பட வேண்டும். என் நிமித்தமாக ஒருவருக்கு ஒரு உதவி செய்யப்பட வேண்டும். என் மூலமாக ஒரு காரியம் நிறைவேற்றப்பட வேண்டும். எதை தேவன் வைத்திருக்கிறார் எனக்கு தெரியலை. ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருகிறது? ஒருவேளை நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒருவேளை நான் இந்த இடத்துல சரி செய்து கொள்ள வேண்டுமா? ஒருவேளை நான் தவறு செய்து கொண்டிருப்பதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த பிரச்சனை எனக்கு வருகிறதா? நம்மை பரிசோதித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு முறையும் சில நெருக்கடிகளை தேவன் அனுமதிக்கிறார். அந்த அனுமதியை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வெவ்வேறு வகையிலே நாம் புதிய புதிய அவதாரங்களை எடுத்துக்கொண்டே இருந்தோம்னா தப்பிக்கவே முடியாது. ஏன் பரீட்சை வருகிறது? படித்ததெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு பரீட்சை வருகிறது. மனப்பாடம் ஒழுங்காக பண்ணியிருக்கிறீங்களா? சரியாக புரிந்திருக்கிறீர்களா? அதுதான் பரீட்சை. நம்மளுடைய பரீட்சை முறைகள் எப்படின்னா, மனப்பாடத்தின் அடிப்படையில்
ஃபுல் ஸ்டாப் இருந்தால், கமா இருந்தால் 410வது பக்கத்தில் 3வது பேராகிராஃபில் 2வது லைனில் இப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரியில் தான் நிறைய பேர் படிக்கிறோம். எனக்கும் அந்த பழக்கம் இருந்தது. போகிற வழியில் திடீர்னு 2 ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா படித்ததெல்லாம் மறந்து போயிடும். அப்படியே நினைவுபடுத்தி கண்ணை மூடிக்கிட்டே போய் பரீட்சை ஹாலில் உட்காந்து அப்படியே எழுதிட்டு வருவாங்க. திடீர்னு நடுவில் நின்று, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த கேள்வி படிச்சியா, அஜிஷோ அதை படிக்கலையே அப்படின்னா ஏற்கனவே படித்ததெல்லாம் மறந்துடும். ஏன்னா இது மனப்பாடம் பண்ணின முறை. அப்படி அல்ல, நம்ம புரிந்து படித்திருக்கிறோமா அப்படின்னு தான் இப்போது பாடத்திட்டங்கள்லாம் மாற்றி விட்டுருக்காங்க. நீங்கள் எவ்வளவு படித்தாலும் அதை புரிந்தால்தான் அங்கே போய் எழுத முடியும், புரியலைன்னா எழுத முடியாது. அந்த மாதிரி இப்பொழுது பாடத்திட்டங்கள் மாற்றி கொண்டு வருகிறார்கள். இப்போ என்ன நடந்தது, ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா அந்த பிரச்சனை எதனாலே வந்தது, ஏன் எனக்கு நெருக்கடி வருகிறது, அதை நான் அறிந்து அதை புரிந்து அதை சரி செய்யாத பட்சத்தில் நாம் நம்முடைய வாழ்வை இன்னமும் நெருக்கடிக்குள்ளே கொண்டு போகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். இது விலக முடிஞ்சா போகட்டும், இல்லைன்னா உம்முடைய சித்தம், இதில் போவதற்கு நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், ஒருவேளை இதிலிருந்து என்னால் வெளியே வருவதற்கு உமக்கு சித்தமாக இருந்தால் அது நடக்கட்டும் அப்படின்ட்டு அவர் இருக்கிறார். இப்போ வர்றாங்க, பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் சிலுவைக்கு போகிறேன் அப்படிங்கிறது தீர்மானமாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் அடுத்த லெவல் என்ன. இப்போ நாம் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு முற்பட வேண்டும். நாம் எல்லாம் சரியாக இருந்து ஒழுங்காக இருந்து அப்பொழுதும் அந்த பிரச்சனை வருதுன்னா அதன் மூலமாக எதையோ நான் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 56வது வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு, இவர் பாட்டு என்னத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாருப்பா, நம்ம எஸ்கேப் ஆயிடுவோன்னு எல்லாம் ஓடிட்டாங்க. ஆனாலும் அவர் தைரியமாக நின்னார். இவரும் ஐயோ இவ்வளோ நேரம் பக்கத்தில் இருந்தீங்கப்பா, நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க, தைரியமாக நின்னார். ஏன்னா தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அப்பொழுது அவர் புரிந்து கொள்கிறார். அவருக்கு தெரிகிறது, அப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள் அல்ல, அவருக்கு தெரிகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது முதலாவது அந்த பிரச்சனை நம்முடைய தவறுனாலே வந்ததா அப்படின்னா அதை நாம் சரி செய்ய வேண்டும். நாம் தவறாக பேசிட்டோன்னா அதில் போய் மன்னிப்பு கேட்டு, நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் தவறாக செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, சரி பண்ணலாம், அது தீர்வு. அதை விட்டு நாம் மாற்றிக்கொள்வதிலே மாறிக்கொள்வதிலே அது தீர்வு அல்ல. சங்கீதம் 119 165 நல்ல ஒரு வசனம். சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. 119 165 சொல்கிறார். அப்போ ஒரு சோதனை வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நாம் வார்த்தையை நினைவு கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நினைவு கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும், தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர் ஊழியத்துக்கு வந்து கானா ஊரில் திருமண வைபவத்திலே அற்புதத்தை செய்த அந்த நிமிஷம் முதற்கொண்டு அவரை சுற்றி ஜனங்கள் மொய்த்து கொண்டிருந்தார்கள், மொய்ப்பது போல மொய்த்து கொண்டிருந்தார்கள். காலையிலையும் மதியமும் சாயந்தரமும் இரவும் திரளான ஜனங்கள் பக்கத்தில் இருந்தாங்களாம். என்னென்னா வியாதியஸ்தல் குணமாகறாங்க, பிசாசுகள் ஓடுது, என்ன கேட்டாலும் அவர் பதில் கொடுக்குறாரு, சாப்பாடு இல்லையா சாப்பாடு கிடைக்கிது, பிரச்சனைகள் தீர்வு ஆகிறது, என்னுடைய எப்பேற்பட்ட குஷ்டமும் அங்கே போயிடுது. திரளான ஜனங்கள். நம்ம நினச்சி பாருங்கள், ஒரு நாளைக்கு நம்மளை சுற்றி எப்போவும் ஆள் பக்கத்திலே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் நாள் சந்தோஷமாக இருக்கும், ரெண்டாவது நாள் டென்ஷன் ஆயிடுவோம். அப்போ கொஞ்சம் எனக்கு ஒரு ப்ரைவசி இல்லை, கொஞ்சம் தூங்குறதுக்கு நேரம் இல்லையே, எவ்வளோ நேரம் தான் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வாய் வலிக்குது. சில வசனங்களை வேகமாக பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்கள். மத்தேயு 4:25. கலிலேயாவிலும்
தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவ்வளோ பேர் அவர் பின்னாடியே நிற்கிறாங்க. 8வது அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 8:18. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். 13வது அதிகாரம், மத்தேயு 13வது அதிகாரம் 2வது வசனம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையில் நின்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட நான் கொண்டு வருகிறேன். மத்தேயு 15வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். அப்போது ஒரு எம்எல்ஏ நம்ம வீட்டுக்கு வந்தார்னா அவரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் அங்கே நிற்பாங்க. ஒரு மந்திரி வந்தால் என்னத்துக்காகும்? முதல் மந்திரி வந்தால் என்னத்துக்காகும்? ஏன்னா ஜனங்களுக்கு தேவை. எனக்கு என் வீட்டு பிரச்சனை, எனக்கு பட்டா கொடுங்க, எனக்கு கரண்ட்டு கொடுங்க, எனக்கு வந்து பத்திரம் சரியில்லை, என் பத்திரத்தை இன்னொருத்தன் பேரில் வச்சுருக்கிறான், என் கையில் எல்லாமே இருக்குது, பத்திரம் இருக்குது, பட்டா இருக்குது, எல்லாம் இருக்குது, அவன் கையிலே அதே இடத்துல இருக்குது, மாற்றி எழுதிட்டாங்க. எப்படியாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டும். எல்லா இடத்துலையும் அவர்கள் திரளான ஜனங்கள் கூடி 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 ஈ மொய்ப்பது போல எந்நேரமும் மொய்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். எதை செய்யணுமா? என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும். எனக்கு டைம் இருக்குது, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பகல் காலம் இருக்கு மட்டும். ஏற்கனவே பகல் காலம் ஃபுல்லாக மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். பகல் காலம் இருக்கு மட்டும் அவருடைய வேலை என்ன? என்னை அனுப்பினவர் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை நான் செய்ய வேண்டும். என்னை அனுப்பினவருடைய வேலையை செய்ய வேண்டும். அப்போ மத்தேயு 6:33 நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். அவருடைய பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தன்னை அனுப்பினவருடைய கிரியையை செய்து கொண்டே இருந்தார். நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கடிப்பட்டாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வேலையை நாம் செய்ய வேண்டியது முன் உதாரணமாக, முன் உரிமையாக நாம் அதை செயல்படுத்த வேண்டும். எனக்கு வயிற்று வலி, வீட்டில் உறவினர் வந்துட்டாங்க, காலையில் புறப்பட்டு நின்று பாருங்கள், கரெக்டாக ஃப்ரெண்டு வாசலில் வந்து நின்னான். பெங்களூர்லேருந்து வந்து இறங்கிட்டான், சென்னையிலேருந்து வந்துட்டாங்க, நைட்டு ஏறி காலையில் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து இறங்கிட்டாங்க. நான் அப்படியே வீட்டில் அவங்களுக்கு சமைக்கணும், பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு தொழுகையை விட்டு விடுகிறவர்கள் நம்ம ஒரு நாளும் அப்படி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், நம்முடைய நாள் அல்ல. நாம் வீட்டில் உட்காந்து உறங்கி தலையை விரித்து போட்டு சீயக்காலாம் போட்டு ஷாம்பு போட்டு தலையை பரிமாறுறதுக்கான நேரம் அல்ல அது. காலையிலே தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் பாருங்கள். பிரச்சனை வந்ததுன்னா பைபிள் வாசிக்கிறது இல்லை, என்னென்னா ஆண்டவரோட கோச்சிக்கிறது. ஒன்று தெரியுமா? நீங்கள் கோபமாக இருந்தாலும், நீங்கள் நேர்மையாய் நடந்தாலும், நீங்கள் நன்மை செய்கிறதாய் நினைத்து கொண்டு எவ்வளவு ஊருக்கெல்லாம் நன்மை செய்தாலும் அதில் ஏதாவது தேவனுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் தேவனுக்கு கிடையாது. உங்களுடைய கிரியையினாலே கிருபையை ஒரு நாளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் ஊரில் எவ்வளோ நன்மை செஞ்சிட்ருக்கேன், மோடி என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு தானே வரும். நான் இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணேன், எனக்கு இப்படியா அப்படின்னா தேவன் நீங்கள் செய்கிற நன்மையினால் உங்களுக்கு நன்மையை தேவன் கொடுக்கறதுக்கு அல்ல. நம்முடைய வாழ்விலே நன்மை வர வேண்டுமென்றால் அது அவருடைய கிருபையினாலே வருகிறது, என்னுடைய கிரியையினாலே அல்ல. பல நேரம் நாம் அப்படி நினைத்து கொள்கிறோம். நான் வந்து என்ன தப்பு பண்ணேன், தேவன் எனக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டாரு, அதனால் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். இப்போது யாருக்கு நஷ்டம்? யோபு சொல்கிறாரு, புலம்பல் ஒரு வசனம் இருக்குது, நல்ல ஒரு வசனம், அதை வாசிக்கலாம். புலம்பல் 3வது அதிகாரம், அது
உண்மையாக நான் அந்த தலைப்பில் தான் நான் செய்தியை நேற்று எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு வீட்டுக்கு போகும்பொழுது செய்தியை மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால முழு செய்தியுமே நான் மாற்றிவிட்டேன். புலம்பல் 3வது அதிகாரம் 39வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். 956 பேஜ் நம்பர் 956 புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 39லிருந்து. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவும். நம்ம முகம்லாம் கழுவிட்டு கையில் ஒரு கோலையில் தண்ணீர் இருக்குது. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்து ஒரு கோலை தண்ணீர் எடுக்கிறீங்க, டக்குன்னு வாசலில் நின்று கொஞ்சம் தண்ணி எடுத்து முகத்தை கழுவிடுறீங்க. மிச்சம் ஒரு அரை கோவலை தண்ணி இருக்குது, அப்படி எடுத்து கீழே ஊற்றிட்டு போகிறீங்க. அந்த இடத்துல ஒரு கொத்து எறும்பு அப்படியே என்னத்தையோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தண்ணி அள்ளி ஊற்றுறோன்னா எறும்பெல்லாம் அப்படி போய் செதறி எல்லா பக்கமும் போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். என்னைக்காவது அந்த எறும்பு உங்களை பார்த்து, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு என்ன பிரச்சனை, என் மேலே என்னத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு போனேன் அப்படின்னு கேட்டிருக்கா? கோழியை வெட்டுறோம், ஆடு வெட்டுறோம், சமையல் பண்ணுறோம். அந்த கோழியோ ஆடோ என்றைக்காவது உங்களுக்கு சரி எனக்கு நல்லா டேஸ்ட்டாக நீ சமைச்சிருக்கிற, இந்தா கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து கையில் கொடுத்துருக்கா, ஹெல்ப் பண்ணியிருக்கானா? கிடையாது. அதனால் முடியாது. நாம் நம்முடைய வேலையை செய்கிறோம். தேவன் நம்மில் இரக்கப்படுகிறவர். இறங்கி தான் நமக்கு கிருபை கிடைக்குமே ஒழிய, நான் நன்மை செய்து விட்டேன், அதனால எனக்கு இது கொண்டுங்க, நான் இதுக்கு பாத்திரவான், எனக்கு இது வேண்டியது, எனக்கு கட்டாயம், தேவன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார் என்று ஒரு நாளும் நான் கேட்கவே முடியாது. எவ்வளவு நான் நல்லவனாக வாழ்ந்துட்டேன், தேவனுக்கு கண் இல்லையா அப்படின்னா, நீ நல்லவனாக வாழ்ந்தால் அது உனக்கு தான் நன்மை, கெட்டவனாக வாழ்ந்தால் அது உனக்கு தான் தீமை. நல்லவனாய் நான் வாழ்ந்ததுனால எனக்கு பரலோகத்தை தேவன் கொடுத்து விடுவாரானா? கிடையாது. அப்படின்னா ஊரில் எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடலாம். நல்லா வாழ்கிறவங்க, நல்லா உதவி செய்கிறவங்க, அடுத்தவர்களுக்கு எப்பொழுதும் உதவியாக இருக்கிறவங்க, ஆதரவாக இருக்கிறவர்களுக்கு என்னத்துக்கு ரட்சிப்பு? நாங்கள் எந்த துரோகமும் பண்ணலை, கடவுள் எங்களுக்கு தான் பரலோகத்தை வச்சிருக்கிறாருன்னா, யூ cannot earn the paradise. பரதீசை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை அண்டி கொண்டாலே அன்றி பரலோகம் இல்லை அப்படின்னு வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அவரை வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் தான் அங்கே உண்டே ஒழிய, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே, நான் ஒழுங்காக சபைக்கு வந்ததுனாலே, நான் ஒழுங்காக ஜெபம் பண்ணதுனாலே, ஒழுங்காக பைபிள் படித்ததுனால எனக்கு பரலோகம் கிடைச்சிருமானா? கிடைக்காதுன்னு பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா யாக்கோபு சொல்கிறாரு, சாத்தானும் என்ன பண்ணுதான்? விசுவாசித்து நடுங்குது. நம்ம நடுங்கிறது இல்லை, நம்ம விசுவாசிக்கிறோம். அவன் நடுங்கவும் செய்தான். சாத்தானும் விசுவாசித்து நடுங்குகிறது அப்படிங்கிறார். ஆனால் என்ன இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லை. நமக்கு விசுவாசம் இருக்குது, பைபிள் மனப்பாடமாக தெரியும், ஜெபம் பண்ணுவோம். எப்போ ஜெபம் பண்ண விட்டோம்னா 2 மணி நேரம் கண்ணை மூடிக்கிட்டு பரலோகமே கீழே இறக்கிட்டு மேலே கொண்டு போகிற அளவுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய மக்கள். ஆனால் என்னன்னா கீழ்ப்படிதல் இல்லையே. வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் எவ்வளவு செய்தாலும், யாக்கோபு கேட்குற கேள்விதான், எப்பா நீ எல்லாம் பிசாசே அங்கே விசுவாசிக்கிறான், பிசாசே நடுங்குகிறான். ஆனால் மனுஷனுக்கு விசுவாசம் இருக்கிறது, நடுக்கம் இருக்கிறது, பயபக்தி இருக்கிறது, எல்லாம் இருக்கு, இயேசுன்னு பெயர் வேற இருக்கு. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அப்போது என்னுடைய கிரியையினாலே நான் எதையாவது வாங்கிக்க முடியுமானா? ஒன்றும் பண்ண முடியாது. நான் தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படிந்து நடந்தாலே அன்றி, முன்னுரிமை கொடுத்து தேவன் அப்பொழுது கிருபையாக எனக்கு இறங்குவார். அந்த சோதனையை சகித்து கொள்வதற்கு, சோதனை ஜெயிப்பதற்கு, சோதனை கடந்து வருவதற்கு, சோதனை மேற்கொள்வதற்கு தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி வைத்திருக்கிறார், அவர் எவ்வளவு அன்பு
நம்மீது வைத்திருந்தார்னா சொந்த குமாரன் கதறுவதை பார்த்து கொண்டிருந்தார். நீங்களும் நானும் நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது யாராவது போகிற நேரம் கன்னத்தில் அடிச்சுட்டு போயிட்டா சும்மா இருப்போமானா, போய் அவனை நிறுத்தி 4 வெளுத்தா தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போது இல்லைப்பா அவன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, ஐயோ அப்படின்னா என்னையே அடிச்சுட்டு போய் என் பிள்ளைய அடிக்காது, என்னையே அடி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் பிதாவானவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏற்ற ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவை கதற 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 அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். எனக்கு நெருக்கமாக இருக்கு, ஐயோ நெருக்கப்படுகிறேன். ஆனால் ஒரு நாளும் அவர் தளர்ந்து விடவில்லை. எனக்கு நெருக்கப்படுகிறேன்னு சொன்னார், அவர் தளர்ந்து விடவில்லை. அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அது தேவனுடைய சித்தம். அதுதான் நம்ம இங்கே படிக்கிறோம். சரி, 3வது, நாம் தேவனுடைய ஆளுகைக்கு விட்டுவிட வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்கு விட்டுவிட வேண்டும். முதலாவது நாம் பார்த்தது அவருடைய வார்த்தையை நினைவில் கொள்ளணும். 2வது அவருடைய வேலையை நாம் செய்யணும். 3வது அவருடைய ஆளுகைக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு நாம் விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து காலையில் மத்தியானம் நைட்டு எல்லா நேரமும் மக்களுக்கு சேவை செய்தார். ஏராளமான ஜனங்களுக்கு அவர் வியாதியஸ்தர்களை, குஷ்டரோகிகளை, வாழ்க்கை முழுக்க கண்ணு தெரியாமல் இருந்தவர்களுக்கு, குருடர்களுக்கு கண்ணு கொடுத்தாரு. சப்பானிகள் எழுந்து நடக்க செய்தார். இவ்வளவு அற்புதங்களை அவர் செய்தார். நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன விஷயம் செய்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு பிரதிபலனை நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன, அவருடைய மனநிலைமை பாருங்கள். மத்தேயு 11வது அதிகாரம், மத்தேயு 11வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 11 20வது வசனத்திலிருந்து. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவ்வளவு 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 ஏராளமான நன்மைகளை செய்த பொழுது மக்கள் வந்தாங்க, வாங்கிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இயேசுவே, ஆண்டவரே எங்களை ரட்சியும், தாவீதின் குமாரனே எங்களுக்கு ரட்சியும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் சிலுவை வந்தன, ஒருத்தனையும் காணும். சிலுவை பக்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தருமே இல்லை. எல்லாம் எஸ்கேப். அவர் தெரிந்தெடுத்த ஜனங்களும் அத்தனை பேரும் எஸ்கேப், யோவானை தவிர. யார் அங்கே பக்கத்தில் இருந்தா? ஒரு ஆள் கூட அங்கே வந்திருந்தாங்களா? 40 வருஷமா சப்பானியா கடந்தானே, 12வது வயதில் மரித்து போன பொழுது உயிரோடு எழுந்த அந்த பெண் எங்கே போச்சு? அவங்க அம்மா எங்கே போனாங்க? என்னன்னாலும் ஆயிட்டு போகுது. 3 நாள் செத்து போனதுக்கப்புறம் உயிரோடு எழுந்து வந்த இந்த லாசரு எங்கே போனார்? எல்லா ஓட்டம். சிலுவை வந்துச்சுன்னா அத்தனை பேரும் எஸ்கேப். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக வருத்தப்பட்டாரா? மத்தேயு 26வது அதிகாரம் 42வது வசனத்தில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. நான் என் வேலையை செஞ்சேன், அவ்வளோதான். என்னால் எவ்வளவு முடியுமோ நான் என்னுடைய வேலையை செய்கிறேன். எல்லாம் உம்முடைய சித்தம், உமக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும். ஸோ அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய கண்ட்ரோலில் விட்டுருங்க, தேவனுடைய ஆளுகைக்கு விட்டு விடுங்கள். 4வதாக அவருடைய பிரசன்னத்தை நாம் தேடுவோம்.
பிரச்சனை வரும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டியது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் அங்கு பார்த்து கொள்ளலாம். லூக்கா 5:16, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ மக்கள் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் ஜெபம் பண்ணுவதிலே ஒரு நாளும் தழைத்து விடவில்லை. காலையில் எந்திரிச்சோன்னே கடகடான்னு ட்ரெஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வாங்க பார்ப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு வெளியே போகலை. உடனே ஒரு ஷோ, நம்ம ஆளுங்கன்னா பேனர் அடித்து பயங்கர ஒரு ஷோவை போட்டு இன்றைக்கி 450 பேருக்கு நாங்கள் என்ன பண்ணோம், அற்புதம் பண்ணியிருக்கிறோம், பாடலில் தூக்கிட்டு வந்தாங்க எந்திரிச்சு ஓடுறாங்க பாருங்கள் அப்படின்னு விளம்பரம். ஊருக்கெல்லாம் SMS பண்ணு, வாட்ஸ்அப் பண்ணு, வீடியோ போடு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிடலாம். இயேசு கிறிஸ்து விட்டுட்டு தனியாக போய் ஜெபம் பண்ண போனாராம். அவ்வளோ கூட்டத்திலையும் மார்க்கு 1ஆவது அதிகாரம் 35வது வசனத்திலையும் அங்கே ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதே போல் யோவான் 6:15லையும் பார்க்க முடியும், மார்க்கு 6:42லையும் பார்க்க முடியும். அவர் வனாந்திரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு நாளும் தாமதிக்கவே இல்லை, அதை தள்ளி போடவே இல்லை. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அலாரம் வச்சு எழும்புகிற டைமில் இருந்து திரும்பவும் மயங்கி விழுகிற பெட்டில் விழுங்குறது வரைக்கும் நம்ம பிஸின்னா அவ்வளோ பிஸி. பைபிள் படித்தோமா, டைம் இருந்ததா, ஐயோ டைம் இல்லை, சரி நாளைக்கு ஒரு அதிகாரம் சேர்த்து படிச்சிடறாங்க, மறுநாள் பார்த்தா 2 அது மறந்து போச்சு. ஒரு வாரம் கழித்து ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகம், அச்சுச்சோ இந்த வாரம் பைபிளை நம்ம படிக்கவே இல்லை, சேர்த்து உட்காந்து 7 நாளாக 7 அதிகாரம் படிச்சிடலான்னு நம்மை நாமே சமாளித்து கொள்கிறோமே ஒழிய அது அல்ல. இன்றைக்கு சாப்பிடலைன்னா நாளைக்கு 2 வேளை சாப்பிட முடியுமானா முடியாது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிடலைன்னா நாளைக்கு உள்ளதை தான் சாப்பிட முடியும். நேற்று சாப்பிடலையே அதனால் 2 பிளேட்டு போடுங்க, 4 பிளேட்டு போடுங்க, நான் நேற்று உள்ளதை இன்றைக்கி சேர்த்து சாப்பிட்றலான்னா போகாது. அன்றன்று தேவையான உணவு எப்படி நம்முடைய வயிற்றுக்கு தேவையோ அன்றன்று நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு தேவை. ஒரு 5 நிமிடம் கூட நமக்கு டெய்லி பைபிள் படிக்கிறதற்கு, அதில் நேரம் ஒதுக்குவதற்கு நமக்கு முடியலை அப்படின்னா எப்படி நம்மை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார்? அந்த நேரத்தை ஒதுக்கி வைங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம் காலையில் எழுந்த உடனே அல்லது படுக்கிறதுக்கு முன்பதாக ஏதோ ஒரு நேரத்தை, உங்களுக்கு எது வசதியோ ஒரு நேரத்தை ஒதுக்கி பைபிள் படித்து அதுக்கான நேரத்தை, தேவனுக்கான நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, எல்லாரையும் பார்க்க நேரம் இருக்குது. ஆனால் பைபிள் படிக்க, கையில் இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை தியானிக்க படிக்க நமக்கு நேரம் இல்லை. அப்போ எப்படி கீழ்ப்படிதல் வரும்? நமக்கு நாம் முன்னுரிமையை தேவனுக்கு அங்கே கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும். முதலாவது அவருடைய வார்த்தை நினைவில் வைத்துக்கொள்வோம். 2வது அவருடைய வேலையை செய்வோம். 3வது அவருடைய ஆளுகைக்கு விட்டுவிடுங்கள். 4வது அவருடைய பிரசன்னத்தை தேடுங்கள். 5வதும் கடைசியுமாக தேவனை நாம் நம்பணும். நாங்கள் நம்பலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவரை நாம் நம்பணும். எப்போ நம்பணும் அப்படின்னா, சூழல் வரும் பொழுது. நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணிட்டோம்? தேவனை தேடுவதை நம்ம விட்டுட்டோம். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தது, எனக்கு ஏன் அவர் அப்படி செஞ்சார், அதனால் நான் அந்த பக்கம் போக மாட்டேன். யோசித்து பாருங்க, வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு வானத்திலிருந்து இவரில் நான் என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் வானத்திலிருந்து சவுண்டு வந்தது. திரும்பவும் சொல்கிறாரு, அந்த மறுரூப மலையில் நிற்கும் பொழுது அங்கேயும் வந்து சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு வானத்திலிருந்து செய்தி வருது. இவர் டெய்லி காலையில் போய் அவர் ஜெபம் பண்ணுறாரு, அற்புதங்கள் செய்கிறாரு. எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் தாவீதின் குமாரனே அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் மேலே பிரியமாக இருந்து
சகல வல்லமையோடு எல்லா அற்புதங்களையும் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இப்போ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அடிக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், எல்லா விதமான கொடூர காரியமும் அங்கே நடக்கிறது. ஊருக்கு மத்தியிலே நிர்வாணமாக அவரை இழுத்து கொண்டு போகிறார்கள். ஊருக்கு வெளியிலே அவரை சிலுவையிலே அறைகிறார்கள். 6 மணி நேரம் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபம், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். வடக்கு பக்கம் சபை கட்டடம் இருந்ததுன்னா தெற்கு பக்கம் தலையை வச்சு படுப்போம். இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கி அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. 23வது அதிகாரம் லூக்கா 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நீங்களும் நான் அதை பண்ணுவோமா? ஐயோ, நீ எங்கேயா இருந்தீர் நீர்? நேற்றுல இருந்து என்னை போட்டு அடி உதவுதுன்னு உதைக்கிறாங்க, ஆளை காணோம். இவ்வளோ நாள் நான் உண்மை பேரை சொல்லி ஊர் முழுக்க பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீர்தான் கடவுள், நீர்தான் தேவன், நீர்தான் ஆண்டவர்னு நான் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். எத்தனை பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துருப்போம், எத்தனை ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தியிருப்போம். எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை ஆளை காணோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறேன்னு அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவர் கொண்டு வர்றார். தேவன் மேல் நம்பிக்கை. என்ன சூழல் வந்தாலும் அவர் தான் கடவுள், வேற யாருமே கிடையாது. நீங்க ஓடி போய் வேற யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. எங்க போய் என்ன பண்ண முடியும்? அவர் அல்லவா தேவன். உம்மை விட்டு நான் எங்க ஓடுவேன்? எனக்கு நீங்க ஆதரவு இல்லைன்னா வேற யாரும் கொடுக்க முடியுமா? முடியாது. நீங்க ஒருவேளை இன்னைக்கு என் மேல கோபமா இருக்கிறீங்களா? நான் பரவாயில்ல, உங்க பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன். உங்க மனசு மாறும். அந்த ஒரு இடத்துல நாம நிற்கணும். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எபிரேயர் ஹீப்ரூ 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன இருந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார். அவரை நான் நம்பி நான் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நெருக்கப்படுகிறேன், என்ன நெருக்கம் வந்தாலும் நாம் தைரியமாக கர்த்தருடைய சமூகத்தில் நிலை நிற்போம். அவர் தம்முடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் வாக்கி செய்வார். ஒரு நாளும் அவர் கைவிடுவதல்ல, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதல்ல. அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, நாம் அவர் பக்கத்தில் நிற்கிறோமா இல்லையாங்கிறதான் கேள்வி. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் இந்த தொழுகை முடிவுக்கு கொண்டு வருவோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசு நாதா என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசு நாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. பீடியினில் சிக்கினார் உழன்று தேவாத்த மண்பினார் மன்னித்தீர். பாவ பீடியினில் சிக்கினான் உழன்று தேவாத்த மண்பினார் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு சுனாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. பிசாசு கடியில் அடிமையாகவே
பாவி நான் ஜீவித்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றமடைந்தேன். என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினான். என்னையா தேடினேன் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கு இனினான். உம்மை போல் யாருண்டு சுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு? இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட கிருபையால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய், ஐம்பொறிகளையும் உமக்கும் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு சுநாதா, இந்த பார்தளத்தில் உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லுமிடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடும். மெசியா வருகை பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். எங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தளத்தில் யாருண்டு? நெருக்கப்படுகிறேன் என்ற தலைப்பில் செய்தியை கேட்டோம்.